ஸோ வணக்கம் மக்களே, ஆக்சுவலாக இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன வண்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவோல்ட். ஸோ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ரிவோல்ட் RV1+ வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ ஜஸ்ட் நீங்கள் வாக் அரவுண்ட் பார்க்கும்போது தெரியும், அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக்கில் புது லுக்கோட இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்லைட்லேருந்து வரும்போது நமக்கு வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக் இருக்கும். ஹெட்லைட்டும் சரி, சீட்ஸும் சரி, இந்த கிராப் ரெயில்ஸும் சரி, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஸ்போர்ட்டி லுக் இருக்கும். அதாவது ப்ரீஸ்லையும் சரி 400 ஃபர்ஸ்ட் வந்து 400 சரி. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே கம்ப்யூட்டர் யூஸ்க்கு வந்து இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டமும் கூட வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்யூனிகேஷன் சிஸ்டம்ன்றது என்னன்றதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து வண்டி பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் பார்த்துருவோம். ஆக்சுவலாக ப்ரீவியஸ் ஜெனுக்கும் இந்த ஜெனுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரவுண்ட் LED லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் இங்கே வந்து எங்கேயுமே இண்டிகேட்டர்ஸுமே வந்து LED கொடுத்துருக்காங்க. இந்த ரவுண்ட் LED லைட்ஸ் எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஸ்வாட் பில்லியன்லையும் விட் பில்லியன்லையும் இருக்கும். அதே மாதிரியான ரவுண்ட் இயரலோட LED லைட்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சொன்ன மாதிரி இண்டிகேட்டர்ஸுமே வந்து LEDs. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் மேலே வந்தீங்க அப்படின்னா ஸோ டிஸ்பிளே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே எக்ஸ்க்கு வந்து இங்கே மெயினாக என்னென்ன இப்போ வந்து இன் கேஸ் நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோமா, ஆன் ஆகிடுச்சா, பார்க்கிங்கில் இருக்கா, இன்ஜின் ஏதாவது இஷ்யூவா, அதே மாதிரி ஹை பீம் லோ பீம் காட்டுறதுக்கு இண்டிகேட்டர்ஸ் காட்டுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து மேலே ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. அது போக இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அண்ட் எவ்வளோ ஆம்ப் இருக்குது அப்படின்றத, ஈவன் இந்த ஆம்ப் கூட நம்ம ஆம்ப் ஆர் RPM-ஆக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ரைட் போகும்போதுன்றது நான் வந்து செப்பரேட்டாக காட்டுறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியும். அது போக என்னென்ன ஓடோமீட்டர்ஸ், இது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது, ஸோ ட்ரிப் A ட்ரிப் B ஆன ஆப்ஷன்ஸு, ஸோ என்னென்ன மோட்ஸ், ஸோ மோட்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து இங்கே 3 வந்து ஸ்போர்ட்டு, 2 வந்து சிட்டி அண்ட் 1 வந்து எக்கோ. ஸோ அது போக ரிவர்ஸ் ஆப்ஷனை கொடுத்துருவாங்க. ரிவர்ஸ் ஆப்ஷன் வந்து இங்கே எப்படி யூஸ் பண்ணுவோம்னா ஒரு புஷ் பண்ணி பின்னாடி த்ராட்டில் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 5 to 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். ஸோ 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் ரிவர்ஸ் போகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பட் விட்டுட்டோம் அப்படின்னா பேக் டு ஸ்போர்ட்ஸ். இன்னொரு இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கொடுத்துட்டு இருக்கும் போதே ரைஸ் பண்ணிட்டு இருக்கோம், விட்டுட்டோம் அப்படின்னா ஓகே, ஸோ அந்த ரைஸ்லேயே இருந்ததுன்னா சரி, விட்டுட்டு திருப்பி இன்னொரு ரைஸ் கொடுத்தோம்னா ஃப்ரண்ட்டில் போயிடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் ஓகே அப்ரைட் பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்விட்சஸ்மே கூட பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் RN. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சவுண்டு ப்ரீஸ்க்கு வந்து சவுண்ட் கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த சவுண்ட் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னும் வந்து ஆக்சஸ் கொடுக்கல. ஸோ இன்னும் வந்து நம்ம அந்த பார்ட்ஸ் வந்து இங்கே வந்து இன்னும் செட்டில் ஆகலை. மேபி அடுத்த ப்ளஸ் வெர்ஷனில் அப்டேட்டடாக அந்த ஸ்பீக்கர்ஸோட இங்கே வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா சேம் ப்ரீஸில் இருந்த அதே போர்ஷனில் நமக்கு வந்து கீஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் பேட்டரி பேக் வைக்கிற இடம். அண்ட் இப்படி இங்கே பின்னாடி வந்தீங்கன்னா ஸோ கம்ப்ளீட்டாகவே சிங்கிள் சீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரீசன் வந்து ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. அதாவது ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் வந்து பேக்கில் இருக்க பில்லியனுக்கான சீட் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, அதனால ஏறி உட்காரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண உங்களுக்குன்னு கொண்டு வந்தது தான் இந்த சிங்கிள் சீட்டு. ஸோ நல்லாவே ஒய்டாக இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் நல்ல லென்த்தாக இருக்குது, ஒய்டு இல்லை லென்த்தாக இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி கண்டிப்பாக 2 பேர் தாராளமாக கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். அண்ட் தென் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கிராப் ரெயில்ஸு, ஸோ இதுவுமே சாலிடாக கொடுத்துருக்காங்க, அதுவும் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்லையுமே பார்த்தீங்கன்னா LED லைட்ஸு அண்ட் நம்பர் பிளேட்ஸ்க்கான இது போக டயர்ஸு, இன்ஜினு, சாரி தட் மீன்ஸ் மோட்டரு அண்ட் பேட்டரி, இதை பற்றிலாம் வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு மோட்டர் பற்றி பார்க்கலாம். மோட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மிட் டிரைவ் மோட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் 2.8 kW. ஸோ 2.8 kW இருந்தாலும் நமக்கு வந்து இங்கே வந்து செயின் டிரைவ்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ செயின் டிரைவ்ன்றது வந்து ஜென்ரலாக வந்து இப்போ வர பைக்ஸில் இருக்காது. ஸோ ஈவன் ப்ரீவியஸ் பைக்ஸில் கூட வந்து இருக்காது. பட் இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்போசராக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் மேபி ஹையாக இருக்கலாம். ஆனால் நமக்கு வந்து இப்போ நார்மலாக பெல் டிரைவ்ஸ்க்கும் செயின் டிரைவ்ஸ்க்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இன் கேஸ் நம்ம டிராஃபிக்கில் போகிறோம் அப்படின்னா திருக்கணும் அப்படின்னா பெல் டிரைவ்ஸ் வந்து கொஞ்சம் அதோட ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் டிலே இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்க செயின் டிரைவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக டக்குன்னு ஒரு டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து செயின் டிரைவ்ஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ் ஆகும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் இஃப் இன் கேஸ் நீங்கள் ஏதோ மவுண்டைன் மலை மாதிரி சும்மா ஏற போகிறீங்க, ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஹில்ஸ் ஏற போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்லையுமே இதோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இதோட ஹேண்ட்லிங் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் தென் ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி வந்தீங்க அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து RV1+. ஸோ இது வந்து 3.24 kW பேட்டரி. ஆக்சுவலாக நமக்கு வந்து பேட்டரிஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ அது ஓப்பன் பண்ணுறதுக்கான பொசிஷன்ஸ் இங்கே இருக்கும். ஸோ புஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரிமூவ் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இங்கே வந்து இது இருக்கும், ஸோ ஸ்விட்சஸ் இருக்கும். ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் நல்ல ஹெவியான பேக் தான். கண்டிப்பாக வந்து இதை எடுக்கணும்னா
கண்டிப்பாக ஒரு 2 பேர் ஹெல்ப் வேணும். ஸோ அவ்வளோ ஹெவியாக இருக்குது. ஏன்னா இது 3.2 சொன்னேன் இல்லையா? ஸோ அவ்வளோ ஹெவி வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, ஸோ டக்குன்னு சவுண்டுக்கு என்ன ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ லாக் பண்ணிவிட்டு இது பண்ணி ஆன் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ஆன் பண்ணிவிட்டு நம்மளோட ஸோ ஆப்வியஸ்லி பூட் ஸ்பேஸ் எப்படி நம்ம ஃபீல் பண்ணுமோ அதே மாதிரி ஜஸ்ட் மொபைல்ஸ் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸு அண்ட் ஃபஸ்ட் எய்டும் அவங்களோட சம் ஃபியூ இது கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ரண்ட் போர்ஷனோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ரீஸில் இருந்த அதே டிசைன்ஸ் வந்து ஃப்ரண்ட் போர்ஷனில், அதாவது இந்த மிட் போர்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே சேஞ்ச் சொன்ன மாதிரி அதே மாதிரி இங்கேயுமே ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கும் இங்கே தான் இருக்குது. ஆக்சுவலாக இதுவுமே நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணும்போது நமக்கு இங்கேயும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்டரிஸ் வந்து சார்ஜர் போட்டு வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொவிஷனோட கொடுத்துருக்காங்க. இஃப் இன்கேஸ் நம்ம வந்து எங்கேயா வெளியே போகிறோம், ரொம்ப லாங் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து சார்ஜர் தனியாக ஒரு பேக்கில் தூக்கிட்டு போட்டு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரியான பயம் தேவையில்லை. எடுத்துகிட்டு ஜஸ்ட் டேரெக்டாக நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்தது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இஃப் இன்கேஸ் நீங்கள் கழட்டி மாட்ட வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து சார்ஜிங் போர்ட்டுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து இஃப் இன்கேஸ் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க சாக்கெட் உங்களுக்கு எட்டுது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இங்கேருந்தே போட்டுக்கலாம். பட் இந்த கழட்டி மாற்றுற ஆப்ஷன் வந்து நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா பை ஜென்ரலாகவே எல்லாருமே நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம், இந்த மொபைல் ஃபோன் வந்து பேட்டரி கழட்டி மாற்ற இது போய் இப்போ எல்லாமே சாக்கெட் ஒன்றா சேர்த்ததுனால அது நிறைய பிரச்சனை அது இது நிறைய போச்சு. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக தான் ஃபீல் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து இவங்க இன்னும் ஸ்டில் வந்து அட்டாச்சபிள் பேட்டரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது வந்து நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா இப்போ இன்கேஸ் நம்ம சென்னை மாதிரி இப்போ ஃப்ளட்டு கூட இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஸோ இன்கேஸ் பேட்டரி எடுத்து நம்ம எடுத்துகிட்டு போகணும், இல்லை ஒரு வேளை 3rd ஃப்ளோருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் இது அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம இண்டிவிஜுவலாகவே கூட சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வண்டியில் எஸ்பெஷலி ரிவோல்ட்டில் வந்து எல்லா மாடல்ஸுமே வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நான் ஆக்சுவலி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இதோட சார்ஜிங் டைம். ஆக்சுவலாக வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் நார்மல் சார்ஜிங் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து நார்மல் சார்ஜரு. ஸோ நார்மல் சார்ஜரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 hours 30 minutes வரைக்கும் சார்ஜிங் டைமு. ஸோ மேபி 4 hours கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க, 4 hours வச்சுக்கோங்க. இதுவே வந்து அதாவது ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு. இதுவே நார்மல் ஆர்வி மாடலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சேம் ஒரு 4 hours 30 minutes வரைக்கும் சார்ஜ் ஆகும். பட் இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் வந்து என்னென்னா நீங்கள் அடிஷ்னலாக 20K பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து அடிஷ்னலாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஐ திங்க் 80 watts நினைக்கிறேன். ஸோ 80 wattsன்றது வந்து எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா 90 minutesல வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே சார்ஜ் ஆகிடும். ஸோ 90 minutesன்றது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாகவே சார்ஜ் பண்ணி நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இது இருக்குது. RV1+ இருந்தாலும் சரி RV1 இருந்தாலும் சரி ரெண்டுமே வந்து சேம் ஸ்பீட் தான். பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ டாப் ஸ்பீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோடில் போகும்போது ஐ திங்க் 75 வரைக்கும் வந்து டாப் ஸ்பீட் போகலாம் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருந்தது. ஸோ ஆக்சுவலாக இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கலர் ஆப்ஷன்ஸ். ஸோ மொத்தம் 4 கலர்ஸ் இருக்குது. பட் ரெட் அண்ட் சில்வர் மாடல் ஒன்று இருக்கும். ஸோ அதாவது இந்த போர்ஷன் வந்து ரெட்டாகவும் இந்த போர்ஷன்ஸ் வந்து சில்வர் மாடல் இருக்கும். அது மட்டும் அடிஷ்னலாக 3000 ஆக்சுவல் ப்ரைஸ்லேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரைஸை பற்றி கடைசியாக பேசுவோம். அண்ட் மற்ற கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ரெட் அண்ட் பிளாக், ரெட் அண்ட் கிரே, ப்ளூ அண்ட் பிளாக் அண்ட் இந்த கலர். ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் கலர்ஸ் ஆப்ஷன்ஸும் வந்து இது வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயர்ஸ். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து 17 inch டியூப்லெஸ் டயர்ஸ் தான், அலாய் வீல்ஸ் தான். ஸோ அலாய் வீல்ஸ் ஆப்வியஸ்லி டியூப்லெஸ் தான். அண்ட் இந்த செக்மெண்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைமாக 2 டிஸ்க், ஸோ பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து ரெண்டுமே டிஸ்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம்ஸ் தான். ஸோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ல இருந்த அதே பிரேக்கிங் சிஸ்டம்ஸ் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அப்போ வந்து நமக்கு ஃப்ரண்ட்ல மட்டும் தான் டிஸ்க் இருந்தது. பட் ப்ரீஸுக்கு அப்புறம் வந்தது எல்லா மாடல்ஸுமே பார்த்தீங்கன்னா 2 டிஸ்க் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக பம்பரும் சரி பின்னாடி வந்து கொடுத்துருக்க இந்த ஃபுட் ரெஸ்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே வந்துடும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் சென்டர் ஸ்டாண்டுமே வந்து பை டிஃபால்ட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இது போக அடிஷ்னலாக நீங்கள் ஆட் பண்ணணும், அதாவது இன்னும் 6500 நினைக்கிறேன் 6500 பே பண்ணிங்க அப்படின்னா டேங்க் அந்த ஸ்டோரேஜ் பேக் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டேங்க் கவரு, சீட் கவரு அண்ட் ஆஸ் வெல் அஸ் இங்கே கிராப், ஸோ லேடி கிராப் சொல்லுவாங்க. ஸோ அந்த லேடி கிராப் அண்ட் பாக்ஸ், ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து அடிஷ்னல் ஆக்சசரிஸாக வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சஸ்பென்ஷனு. ஸோ சஸ்பென்ஷன் ப்ரீவியஸ் அதாவது ப்ரீஸ் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி சஸ்பென்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா நார்மல் ஷாக் அப்சர்வர்ஸ் வந்து இங்கே வந்து பின்னாடி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 சைடுமே இருக்குது.
ஸோ ஆக்சுவலாக அடுத்து நம்ம ரேஞ்ச் கணக்கு வந்தோம் அப்படின்னா ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா 36% இருக்குது. ஸோ அந்த கரண்ட் டெம்பரேச்சர் காட்டுது. ஸோ அதை விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்கோ மோடில் இருக்கும். எக்கோ மோடில் பார்த்தீங்கன்னா 36%க்கு 57 கிலோமீட்டர்ஸும், அண்ட் நம்ம வந்து சிட்டி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 43 கிலோமீட்டர்ஸும், ஸ்போர்ட்ஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 28 கிலோமீட்டர்ஸும் வரும். ஸோ இது நான் எதுக்கும் வந்து ஒன் டைம் ஸ்போர்ட்ஸு, சிட்டி அண்ட் எக்கோ மோட் இதெல்லாம் வந்து 100%க்கு எவ்வளோ சார்ஜ் இருக்கும், எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றத நான் செக் பண்ணுறேன். பட் கம்பெனியோட கிளைம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இஃப் இன் கேஸ் 3.2 கிலோவாட்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர்ஸ், அதாவது ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ல இருந்து அடிஷனலாக இன்னொரு 10 கிலோமீட்டர்ஸ் போகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே RV1 இருந்ததுன்னா, அதாவது ப்ளஸ் இல்லாமல் RV1 அதாவது 2.2 கிலோவாட்ஸ் ஆயிருந்ததுன்னா 100 கிலோமீட்டர்ஸ் போகும்னு சொல்லியிருக்காங்க. பட் ப்ரீவியஸ் ப்ரீஸில் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா 150 சொல்லியிருப்பாங்க. ஸோ 150 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 145 வரைக்குமே வந்து நம்மளால் ட்ரைவ் பண்ண முடிஞ்சுது அப்படின்றது வந்து நிறைய கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்ஸ் இருந்தது. ஸோ அதே ஃபீட்பேக்ஸ் வந்து இதுக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்து இப்போ நம்ம சீட் ஹைட்டு வெயிட் வரும். ஸோ ஆக்சுவலாக இங்கே வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 110 தான். ஸோ 110மே கூட பார்த்தீங்க மெயினான வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரிஸ் தான் வெயிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மிச்சபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸ் தான். ஸோ இது மட்டும் தான் ஃபைபர், மிச்சபடி இது எல்லாமே வந்து ஸ்டீலில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸுமே பார்த்தீங்கன்னா 180 வரைக்கும் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 790. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 5.65 கிட்ட வருவேன். ஸோ 5.65க்கு எனக்கு வந்து தாராளமாக ஸோ கால் மடங்கி தான் இருக்குது. அதுவுமே ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட் வந்துடுது நமக்கு. ஸோ இந்த ஹைட் வரைக்கும் வந்து இப்போ எனக்கு 6 ஃபீட்டாக இருந்தீங்க, 6 ஃபீட் அபோவ் இருக்கீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிஃபிகல்ட்டிஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து சீட்டில் நம்ம சேரில் எப்படி உட்காருமோ அந்த மாதிரியான போஸ்டர் தான் வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ இந்த போஸ்டரில் 6 ஃபீட்ஸ்ன்னும் போது நீங்கள் கால் கீழே வைக்கும் போது கீழே வைக்கிற காலே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா ஒரு சேரில் உட்கார மாதிரி தான் இருக்கும். பட் நான் இன்னொரு விஷயம் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இன் கேஸ் நம்ம இன்னும் தள்ளும் போது நமக்கு இந்த பாட்டு, அதாவது நம்ம சென்டர் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பார்ட் வந்து நம்ம காலில் லைட்டு தட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு மேபி நம்ம அது மட்டும் ஒரு சின்ன சொல்யூஷன் நம்ம ஆஃப்டர் பர்ச்சேஸ்க்கு அப்புறம் ஒரு சின்ன சொல்யூஷன் மாதிரி நம்ம மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்றது நான் ஃபீல் பண்ணுறேன். மிச்சபடி எல்லாமே வந்து சேஃப் அண்ட் குட்டு தான். அண்ட் அது போக 2 பேர், ஸோ 2 பேர் தாராளமாக சீட்ஸ் உட்கார மாதிரி தான் இருக்குது. ஸோ சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா ஸ்பேசியஸாக தான் இருக்குது. பட் இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேலோடு. ஸோ அதாவது ஜென்ரலாக இங்கே பார்த்தீங்கன்னா பேலோடு பார்த்தீங்கன்னா 150 கொடுத்துருப்பாங்க. ஸோ 150ன்றது ஆஸ் எ ரைடர் போக 150 கிலோ அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில பேர் வெப்சைட்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்மளோட ரிவோல்ட்டோட சைட்ஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 250 வரைக்கும் வந்து பேலோடு வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 250ன்றது எந்த எலக்ட்ரிக் பைக்ஸ்லையுமே வந்து இவ்வளோ வெயிட் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ வெயிட் பண்ணிக்கலாம், இவ்வளோ வெயிட் பேலோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்த மாதிரி தெரியல. ஸோ இந்த வெயிட்டு, இந்த சீட்டிங் பொசிஷனு அண்ட் இந்த பேட்டரி கெப்பாசிட்டி, இந்த டிசைன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து இவங்க வந்து கம்யூட்டர்ஸ், அதாவது சிட்டி யூசேஜ்க்கு வந்து மெயினாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான பர்பஸ்க்கு தான் வந்து கொடுத்துருக்காங்கன்றது வந்து நம்மளால கிளியராக பார்க்க முடியுது. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் நான் கடைசியாக சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க கம்யூனிகேஷன் சிஸ்டம் தான். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரீஸில் அண்ட் 400ல இருந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் வேற, இதில் இருக்கிற கம்யூனிகேஷன் சிஸ்டம் வேற. ஸோ மெயினான என்னென்ன ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இந்த ரிவர்ஸ் அண்ட் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் திங்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் R&D பண்ணி இதில் வந்து புது வகையான கனெக்டிவிட்டிஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா உள்ளே இருக்க வந்து வயர்ஸ் தான். ஸோ உள்ளே கொடுத்துருக்க வயரிங் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஜென்னுக்கும் இந்த ஜென்னுக்கும் வந்து நிறையவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய R&D ஒர்க்ஸ் பண்ணி இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது வந்து கொஞ்சம் நல்ல ஆப்ஷன் சொல்லலாம். அதாவது ரிவோல்ட்டோட அடுத்த ஸ்டேஜ் போகணும். ஸோ ஒரே விஷயத்த வந்து திருப்பி பண்ணக்கூடாது. ஸோ நாமளும் R&D பண்ணி ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்கிறது வந்து நல்லா இருக்கு. ஸோ அண்ட் ஃபைனல் ஸோ ப்ரைஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ இங்கே நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து RV1 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 lakh வரும். அதாவது 1,10,000 ரூபா கம்மியாக வரும். ஆன் ரோட் ப்ரைஸ் வரும்போது 1,20,000 வரைக்கும் வரும். ஸோ 1,20,000ன்றது வந்து இன்க்ளூடிங் ஆக்சசரிஸோட அண்ட் ரோட் டேக்ஸு அண்ட் இன்சூரன்ஸு எல்லாத்தோடையும் சேர்த்து 1,22,000-25,000 வரைக்கும் வந்து வரும். இதுவே RV1 ப்ளஸ் இல்லாமல் RV1 இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,05,000 வரைக்கும் வந்து வரும். அதாவது ஆன் ரோட் ப்ரைஸாக வந்து வரும். அதுவுமே வித் ஆக்சசரிஸ் தான். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அடிஷ்னல் ஆக்சசரிஸ் ஒரு சில விஷயம்லாம் அதோட சேர்ந்து வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் கிளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த வண்டி நமக்கு கொடுத்தது வந்து சிவகாசி ஹப், ரிவோல்ட் சிவகாசி ஹப் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இவங்களது வந்து ஆல்ரெடி சிவகாசி, சாத்தூர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் கூடிய சீக்கிரம் விருதுநகர்லேயும் வந்து இவங்களோட ஷோரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. நீங்கள் வந்து அங்கே போய் நீங்கள் டேரெக்டாக இவங்களோட பைக்ஸை எடுத்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆக்சுவலி வந்து நம்ம விருதுநகர், சிவகாசி, சாத்தூரில் வந்து இவங்க டீலர்ஸ் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ சப் டீலர்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ இவங்க வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது இஃப் இன்கேஸ் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், ஸோ அண்ட் அருப்புக்கோட்டை இந்த மாதிரி ஸ்டேஷன், இந்த மாதிரி பிளேசஸில் வந்து நீங்கள் சப் டீலர்ஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ரைஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து இல்லை, அந்த அளவுக்கு வந்து சேல்ஸ் வந்து இதில் வந்து நல்ல சக்கப்போடு போட்டுட்ருக்கு. அப்படின்றதுனால நீங்களுமே ரிவ்யூஸ் நிறைய பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஜென்ரலாக ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் போகிறீங்க அப்படின்னா ஸோ அதில் இருக்க டிஃபிகல்ட்டிஸு அண்ட் அதுக்கான எக்ஸ்பென்ஸு, ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து இங்கே நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு லாங் டேர்மில் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து இதுக்கு போடுற அமௌண்ட்டை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துடலாம். தெரிஞ்சு சொன்ன மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் PM மோட்டார்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஆல்வேஸ் சொல்கிற மாதிரி தான், ஆல்வேஸ் ரைட் சேஃப், ஆல்வேஸ் ரைட் வித் யுவர் ஹெல்மெட். ஸோ பை.